இன்டீஜருங்கிற ரேப்பர் கிளாஸில் பார்ஸ் இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு. நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கன்னா அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம அந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் படிக்கும்போது நம்ம என்ன படித்தோம்னா பூலியனையோ இன்டீஜரையோ எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுன்னு படித்தோம். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஹவு டு யூ கன்வெர்ட் ஸ்ட்ரிங் இன்டு இன்டீஜர்? ஹவு டு யூ கன்வெர்ட் ஸ்ட்ரிங் இன்டு ஃப்ளோட்? அதுவும் ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தான் வழக்கமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் அப்படியே இன்டீஜராக மாற்றிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கோம்ல இந்த இடத்துல, இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறீங்கல்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரிங் எல்லாம் இன்டீஜராக நீங்கள் இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்டீஜராக மாறிடும். ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட், பின்னாடி இதை பற்றி சொல்லுங்கள். இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் டபுள் கோட்ஸில் 1 2 3 4 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது இன்டீஜராக மாறிடும். அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஆன்சர் வரும். ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றணும்னா இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட், ஸ்ட்ரிங்கை ஃப்ளோட்டாக மாற்றணும்னா ஃப்ளோட் டாட் பார்ஸ் ஃப்ளோட். ரேப்பர் கிளாஸஸ் நம்ம படித்தோம் கரெக்டாக. அந்த ரேப்பர் கிளாஸஸ் படித்தோம்னா இப்போ அதில் மெத்தட்ஸ் இருக்கணும்ல, அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மெத்தட் இது ஃப்ளோட்டாக மாற்றி கொடுத்துரும். ஒரு கண்டென்ட் உங்ககிட்ட நம்பர் ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது, அதை இன்டீஜராகவோ ஃப்ளோட்டாவோ மாற்றணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அட்டெம்ப்ட் இது சரி. அரே ஆஃப் ஃபைல் வச்சுட்டீங்க, ஓகே. இப்போ அரேவை ரெடி பண்ணிட்டீங்க. இந்த அரேயில் ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுத்து அதை உடைக்கிறீங்க கரெக்டாக. பிரேக் பண்ணி ஒவ்வொன்றா உடைச்சி அதை மாடுலோ 10 பண்ணி ஓகே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்க. செக் டேட் மந்த் இயர், ஓகே. தனித்தனியாக வாங்கியிருக்கீங்களா? என்டர் இயர் டேட் டாட் லோக்கல் டேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை வச்சு டேட்டிலேருந்து கெட் இயர் எடுத்துட்டீங்க. அது இப்படி இருந்துச்சுன்னா கார்டு வேலிடாங்கிறத பார்த்துடுறீங்க. அப்படி இருந்துச்சுன்னா மந்த்தை செக் பண்ணுறீங்க. டேட்லேருந்து லோக்கல் டேட்லேருந்து கெட் டே ஆஃப் மந்த்தா? கெட் மந்த் வேல்யூ, கெட் இயர், கெட் டே ஆஃப் மந்த். டே நமக்கு வந்து டே எக்ஸ்பைரி டேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டேட் செக். கரெக்ட். பொதுவாக மெயின் மெத்தடில் வைக்காதீங்க. எப்பவுமே அதை மெயின் மெத்தடில் வைக்கிறது நல்ல இருக்காது. ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. மெயின் மெத்தடுக்குள்ளேயே ஸ்கேனர் வச்சுக்கோங்க. குட் ஜாப் ப்ரோ சரவணன். அடுத்தது வேற என்ன டாஸ்க் அதில் ஏதாவது கொடுத்துருந்தோமா? கேம் ஆரம்பிச்சிருங்க. சாட்டர்டேக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சா கதை நடக்காது, அவ்வளோ டைம் எடுக்கும். அதாவது கேமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டெப்பில் நிற்கிறேன், ஓகேப்பா 4 நாள் கொடுத்தப்பா, நீ எனக்கு 4 நாள் கொடுத்த, 4 நாளில் முடின்னு கொடுத்த, நீ 4 நாளில் நம்பின, என்னால் 4 நாளில் முடிக்க முடியல, இப்படி ஒருத்தட்ட பேசலாமா முடியாதா? சரிப்பா 4 நாளில் எவ்வளோ முடிச்சிங்க? 4 நாளில் நான் 25% முடித்தேன், 16 நாள் தரேன், 100% முடிச்சு. அந்த டிஸ்கஷன் ஒரு நெகோசியேஷனுக்கு வரணும்ல. நீங்கள் கொடுத்த நாளில் என்னால் முடிக்க முடியல, சரி எப்போ முடிப்பீங்க? நீங்கள் கொடுத்த நாளில் முடிக்கலைன்னா முடிக்க அப்படிங்கிறது நல்லா இருக்காதுல்ல. ஏதாவது ஒரு நெகோசியேஷனுக்கு வாங்க. ஓகே சாட்டர்டே எனக்கு எவ்வளோ முடிச்சிருக்கீங்கிறத சொல்லு. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பார்ப்போம், கிரெடிட் கார்டு வேலிடேட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் கிரெடிட் கார்டு வேலிடேட் பண்ணியிருக்கேன். வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுறது, ப்ராடக்ட் செக் பண்ணேன். அது பண்ணீங்களா? சூப்பர். அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, சும்மா தான் இருக்கு.
நல்லா இருக்காதுல்ல. அப்போ நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்லணும்ல. சுடோக்குலாம் ட்ரை பண்ணலாம். சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 டைமென்ஷனல் அரே உங்களுக்கு தெரியும், கரெக்டா? இப்போ 2 டைமென்ஷனல் அரே தெரியும்னா பாருங்க, இந்த கேம் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் போக முதல்ல ஒரு 3x3 அரே கிரியேட் பண்ண தெரியுமா? ஸ்டெப் 1. அடுத்தது இதில் யூசர் கிட்ட நம்பர் வாங்க. யூசர் வந்து முதல்ல ஒரு நம்பர் கொடுப்பாரு. ஸ்கேனர் முதல்ல 2 டைமென்ஷனல் 2D அரே கிரியேட் பண்ணணும். அப்புறமா யூசர் கிட்ட நம்பர் வாங்கணும். அப்போ யூசர் ஒரு நம்பர் கொடுப்பாரா? அவர்கிட்ட என்ன சொல்லிடணும்னா கிளியராக 1லேருந்து 9க்குள்ளே கொடுங்கன்னு சொல்லிடணும். அதுக்கு மேலே கொடுத்தாருன்னா திரும்ப கேட்கணும். அப்போ 1லேருந்து 9க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். 5. அதை நான் இங்கே எழுதிடுறேன். அடுத்த நம்பர் கொடுப்பாரு. அடுத்து ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். 8. அடுத்து ஒரு நம்பர் சொல்லுங்க. 7. கரெக்டா? அடுத்து ஒரு நம்பர் சொல்லுங்கன்னா அவர் இது வரைக்கும் சொன்ன நம்பரை சொல்லக்கூடாது. எப்பவுமே அவர் சொல்றத போய் எதோட கம்பேர் பண்ணிக்கணும்? அந்த அறையில இருக்கிற எல்லா வேல்யூஸோட கம்பேர் பண்ணிக்கணும். கம்பேர் பண்ணிட்டு ஒருவேளை திரும்பவும் அவர் 5 சொன்னார்னா இல்ல 5 எழுத முடியாது அப்படின்னு சொல்லு. சும்மா பேசிக் ஐடியா. இப்போ எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இதில் ஃபில் பண்ணணும்னா எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. அவ்வளோ. இது ஆல்ரெடி ப்ரெசென்ட் வேற நம்பர் சொல்லுங்க, ஆல்ரெடி ப்ரெசென்ட் வேற நம்பர் சொல்லுங்க அப்படின்னா ஒரு 1 2 3 4 6 9 சொல்லுவார். இது ஒரு கேம் ட்ரை பண்ணி பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சுடோக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. மேஜிக் ஸ்கொயர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த சைட்ல இருந்து ஆட் பண்ணாலும் ஒரே மாதிரி வரும். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கொயர் அது பேரு. நினைக்கிறேன் அது பேரு. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தானே கொடுத்துருக்காங்க. எந்த சைட்ல இருந்து டயக்னலா பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, இதை ட்ரை பண்ண முடியும். ஆமா, செக் பண்ணி மாத்தணும். கரெக்டா? இப்போ வந்து கோல் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நம்பர் எழுதணும். ஐடியா என்னன்னு சொல்றேன். ஒரு 3x3 அரே ஒன்று கிரியேட் பண்ணணும். ஒரு 3x3 அரே கிரியேட் பண்ணிட்டு அதில் முதல்ல வந்து 15 கொடுத்துட்டாங்களா, ஏதாவது ஒரு 3 நம்பர் எழுதிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல 3 எழுதுறேன், அடுத்து 12 வரணும். கரெக்டா? 12 வரணும். அப்போ நான் இங்கே 7 எழுதுறேன், 5 எழுதுனா 12 வந்துருமா? முடிஞ்சு போச்சு. கரெக்டா? அப்போ இந்த சைடு டோட்டல் பண்ணால் எனக்கு 15 வந்துருச்சு. அப்போ அடுத்து நான் இங்கே என்ன எழுதணும்? கட்டாயமாக இருக்கிற நம்பர்ஸை எழுதக்கூடாது. அப்போ நான் என்ன எழுதலாம்? 1 எழுதலாமா? கரெக்டா? அப்போ நான் இங்கே 1 எழுதுனா இங்கே ஒரு நம்பர் எழுதணும், அதை ஆட் பண்ணால் 15 வரணும். அப்போ இங்கே இருக்கிறதுல பெரிய நம்பரை கொடுத்தாலே 15 வராது. அப்போ நான் இங்கே 1 எழுதக்கூடாது. அப்போ என்ன எழுதணும்? இதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த இந்த வீடியோ ரிகர்ஷன் பற்றின ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்டேன் நான் உங்களுக்கு, முன்னாடி பாருங்கன்னு. இந்த ப்ராப்ளமை லூப்பிங்கில் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா. ஏன்னா ரிகர்சிவாக இது ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்றுத்துக்கு போகணும். பின்னாடி போய் இங்கே 1 எழுதிட்டு போயிட முடியாது. நான் இங்கே 1 எழுதிட்டு கரெக்டாக இங்கே 9 எழுதிட்டு இங்கே 6 எழுதிடலாம். 15 வந்துருச்சா? அப்படின்னா இங்கே 8 எழுதிட்டு இங்கே 4 இங்கே என்ன எழுதலாம்? 6ஆ வந்துடலாம். ஆனால் திரும்ப இங்கே எழுத முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி 15 வந்துருச்சு. அப்போ நான் திரும்ப போய் இதை அழிக்கணும், இதை அழிச்சா இதை அழிக்கணும். அப்போ இதையும் மாற்ற வேண்டியது.
அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணும்? இதுக்கு 2 நாள் டைம் எடுக்கட்டும்னு நான் சொல்றேன். இதுக்கு 1 நாள் 2 நாள் டைம் எடுக்கட்டும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இது ஒரு ப்ராஜெக்ட்னு 2 நாள் இல்லை, 10 நாள் கூட எடுக்கட்டும். ஆனால் டெய்லி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதில் உட்காந்து ட்ரை பண்ணிப்பேன். சும்மா சின்ன சின்னதாக எனக்கு ஃபேக்டோரியல் தெரியும், ஃபிபொனாச்சி தெரியும்னு போகிறத விட இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் இப்போ வேணும் நமக்கு. ஒரு லெவல் மேலே போய், அதாவது எனக்கு நான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். அதாவது இப்போ என்னன்னா, ஒரு 20 to 30 மினிட்ஸ் சிஸ்டம் முன்னாடி உட்கார்றதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு 1 hour கண்டினியூஸாக உட்கார்றதுக்கான கெப்பாசிட்டியை ரெடி பண்ணுங்க. இதுக்கு எந்த டைம் ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இந்த டேல முடிக்கணும், இப்படி முடிக்கணும்னு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, நான் இதுக்கு டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டெய்லி இதை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு மணி நேரம் யோசிப்பேன். அது 4 நாளில் முடிஞ்சால் ரொம்ப ஹாப்பி, 10 நாளில் முடிஞ்சால் ஹாப்பி, 20 நாளில் முடிஞ்சாலும் ஹாப்பி. அந்த மைண்ட் செட்டில் இதை எடுத்துகிட்டு பண்ணவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா மூட்டையை கட்டிட்டு வேற வேலை தேட வேண்டியது. இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா, சீக்வலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், வெப் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பவித்ராலாம் இருக்காங்கல்ல அது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எதில் இருக்கோ அதில் ட்ராவல். இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். சாமி கும்பிட்டு ஆரம்பிப்போம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இன்னைக்கு நம்ம பார்க்குறது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே ரொம்ப முக்கியமானது. எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது அப்நார்மல் ரூட். எல்லாரும் ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தால் நம்ம வேற டைரக்ஷனில் போகிறது, எதிர்பாராமல் போகிறது. எக்ஸப்ஷன்னா பொதுவாக விதி விலகி போகிறது, விதி விலக்கு. எல்லாரும் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, வேற ஒன்று பண்ணிட்டு இருப்பாருங்கிறது தான் எக்ஸப்ஷன். ப்ரோக்ராமிங்கில் அப்படி எக்ஸப்ஷன் வருமா அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கில் எக்ஸப்ஷன் வரும். ப்ரோக்ராமிங்கில் எந்த மாதிரியான இடத்துல எக்ஸப்ஷன் வரும் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல சும்மா பேசிக் சாம்பிள், நியூ ஸ்கேனர் ஆஃப் system.in கொடுத்தாச்சு. இன்டீஜர் நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு sc.nextInt ஒரு நம்பர் வாங்கியாச்சு. இன்டீஜர் நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு sc.nextInt ரெண்டாவது நம்பர் வாங்கியாச்சு. இந்த இடத்துல நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2 கொடுத்தாச்சு. நார்மல் தானே, யூசர்கிட்ட 2 நம்பர் வாங்குகிறோம், டிவைட் பண்ணுறோம். கரெக்டாக என்டர் நம்பர்ஸ்னு வாங்குகிறோம், அதை டிவைட் பண்ணுறோம். சாதாரணமான ஒரு விஷயம் தானே. இப்போ இந்த மாதிரியான இடத்துல இப்போ நான் 100 கொடுக்குறேன், 25 கொடுக்குறேன், ஆன்சர் 4. திரும்ப ரன் பண்ணுறேன், 120 கொடுக்குறேன், 60 கொடுக்குறேன், ஆன்சர் 2. கரெக்டாக இதெல்லாம் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. திரும்ப ரன் பண்ணுறேன், என்டர் நம்பர்ஸ் கொடுக்குறேன், இந்த இடத்துல 100 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் 0 கொடுக்குறேன், என்டர். இப்போதான் 0வால் ஒரு நம்பரை எப்படி டிவைட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்போ தான் ஜாவா திணறிடுது. எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின். என்ன எக்ஸப்ஷன்? java.lang.arithmetic exception divided by 0 தெளிவாக சொல்லுது. என்னால் இதை டிவைட் பண்ண முடியல, டிவைட் பை 0ன்னு சொல்லுது. இந்த லைன், இந்த இடம் புரிஞ்சிருச்சு. இது புரியல, இது என்ன சொல்லுதுன்னு புரியல. எக்ஸப்ஷனுங்கிறது புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு தப்புப்பா அப்படின்னு சொல்லுது, அது புரிஞ்சிருச்சு. டிவைட் பை 0 புரிஞ்சிருச்சு. இதில் அடுத்து என்ன சொல்லுதுன்னா, ரிகர்ஷன் டெமோவில் மெயின் மெத்தடில் லைன் நம்பர் 13ல் தான் இந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அங்கே போய் பார்த்தா லைன் நம்பர் 13ல் நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2 கொடுத்துருக்கோம். கொடுத்துருந்தா அதை அங்கே தான் பிரச்சனை நடக்கும். இதை தான் எப்படி ஜாவா ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறதான் டிஸ்கஷன். ஜாவா மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்மே, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், C++, C#, இவங்க எல்லாருமே இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா,
இவங்க எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் தான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இதில் மெஜாரிட்டி லாங்குவேஜஸ் இப்போ பைத்தான் ஜாவாலாம் வந்து மல்டி பேரடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மல்டி பேரடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா எல்லா நிறைய ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை எதில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை நீங்கள் ரியாக்ட் போனாலும் சரி, ஆங்குலர் போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னது, இதுதான் டிஸ்கஷன். எப்பவுமே 2 பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு நெகோசியேஷனோ ஒரு கான்வர்சேஷனோ நடந்துட்டு இருக்குன்னா அது எப்பவுமே பாசிட்டிவாக தான் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ஆட்டோவில் வந்துட்டே இருக்கேன், இறங்குறேன், ஆட்டோ கரெக்டாக எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன், 65 ரூபா அப்படிங்கிறார். நான் ஒரு 500 எடுத்து கொடுக்குறேன் அவர்கிட்ட. அவர் உடனே என்ன சொல்லுவார், சேஞ்ச் இல்லை, ஜிபே பண்ணிடுங்க அப்படிங்கிறார். ஒரு கான்வர்சேஷன் தானே. சில டைமில் ஒருத்தர் சில்லறை இருந்து எனக்கு கொடுக்கலாம், எல்லா நேரமும் அப்படி சொல்ல முடியாது. கரெக்டா? அப்போ நான் ஒரு 500 நோட்டை அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அந்த 500 நோட்டை அவர் வாங்குறாரு. அந்த 500 வாங்கிட்டு அந்த 500 அவர் திரும்ப கொடுத்துட்றாரு. இது நார்மலான வே இல்லை. நார்மலான வே நான் காசு கொடுப்பேன், அவர் எனக்கு பேலன்ஸ் கொடுக்கணுங்கிறதான் எதிர்பார்க்கப்படுறது, நார்மல் ரூட், நார்மல் ஃப்ளோ. இது அப்நார்மல் ஃப்ளோ. எது அப்நார்மல் ஃப்ளோ? இல்லை, நீங்கள் கொடுக்குறது தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அந்த 500 அவர் திரும்ப கொடுக்குறாருல, அது அப்நார்மல் ஃப்ளோ. அதுக்கு பேர் தான் எக்ஸப்ஷன். அப்போ ஏன் இந்த இந்த நெகோசியேஷன், இந்த கான்வர்சேஷன் ஒரு அப்நார்மல் எண்டுக்கு போச்சு? ஏன் போச்சு? அவர்கிட்ட சில்லற இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணாரு, திருப்பி கொடுத்துட்டாரு. கரெக்டா? அப்போ எப்பவுமே ஒரு அப்நார்மல் ஃப்ளோக்கு போய்கிட்டு இருக்கோம்னா அந்த அப்நார்மல் ஃப்ளோக்கு அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் காரணமா இருக்கும். கரெக்டா? நிறைய இடத்துல நடக்கும் இந்த மாதிரி. ஒரு இப்போ நீங்கள் போய் கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்க, கடைக்காரர் ஒரு பால் பாக்கெட் கொடுக்குறாரு, பால் பாக்கெட் ஓட்டையா இருக்கு, சொட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்கிட்டு வந்துடுவீங்களா? திரும்ப கொடுத்துருவீங்க. திரும்ப கொடுத்துட்டு இன்னொரு பாக்கெட் வாங்குறீங்க. அப்போ இந்த இடத்துல அப்நார்மல் ஆக்டிவிட்டிக்கு எது காரணம்? அந்த பால் பாக்கெட் தான். கரெக்டா? அந்த ஓட்டையா இருக்கிற பால் பாக்கெட் தான். இந்த இடத்துல ஒரு 500 தான் காரணம். அது எது காரணமோ அதை நீங்க ரிட்டர்ன் கொடுத்துருங்க. எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. பொதுவான கதையில வந்து எந்த ஆப்ஜெக்ட் காரணமோ அந்த ஆப்ஜெக்டை திரும்ப கொடுத்துருவீங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இது கிழிஞ்சிருக்கு இந்த ரூபா நோட்டு, இந்த ரூபா நோட்டு என்கிட்ட சில்லறை இல்லை, இந்த பாக்கெட் ஓட்டையா இருக்கு அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டை திரும்ப கொடுத்துருவீங்க. அந்த ஆப்ஜெக்ட் தான் அப்நார்மல் ஃப்ளோவை ட்ரிகரே பண்ணுது. கரெக்டா? அப்போ எப்பவுமே அப்நார்மல் ஃப்ளோவுக்கு காரணமான ஆப்ஜெக்டை திரும்ப நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம தான் யோசிக்கணும். அதை வாங்கிட்டு இல்லை என்கிட்ட வேற காசே இல்லை, ஜிபே எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டா? இல்லைன்னா நீங்கள் ஜிபே பண்ணணும்னாலும் பண்ணலாம். இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். கரெக்டு தானே? அப்போது எப்பவுமே எக்ஸப்ஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்? அப்போ முதல்ல வாட் இஸ் எக்ஸப்ஷன்? முதல் கேள்வி. எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இஸ் அன் அப்நார்மல் ஈவெண்ட். ஹேப்பன்ஸ். எப்போ நடக்கும்? எப்போ நடக்கும்னே தெரியாது. எல்லா ஆட்டோக்காரரும் அப்படி சொல்ல போறாரா? எல்லா டைம்லையும் நம்ம ஓட்ட பால் பாக்கெட் வாங்கிட்டு வர போறோம்? எப்போ நடக்கும்னே தெரியாது. ஹேப்பன்ஸ் டியூரிங் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் ப்ரோக்ராம். எப்போ நடக்கும்னே ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நடக்கும். அவ்வளோ. எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் இல்லை, அதான் அசாதாரணமான ஒரு சம்பவம். டியூரிங் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் அது நடக்கிறதுனால அடுத்து என்ன நடக்கும்? அந்த கான்வர்சேஷன் அங்கேயே எண்ட் ஆகும். கரெக்டா? அடுத்த ஃப்ளோ போகாது. அந்த இதுக்கு முடிவு கட்டுற வரைக்கும், அந்த 500 நோட்டை நம்ம ரிட்டர்ன் வாங்கவா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு கட்டுற வரைக்கும் அடுத்தது போகாது. கரெக்டா? அப்போ எக்ஸப்ஷன் இஸ் அன் அப்நார்மல் ஈவெண்ட், happens during the execution of the program and stops the program immediately. அதுக்கு அடுத்த கட்டம் போகாது. abruptly அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
இதை நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? அப்போ எக்ஸப்ஷனுக்கு காரணம் யாரு? அப்போ எக்ஸப்ஷனுக்கு காரணமா இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்னு பேர். எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் causes the program to stop. கரெக்டா? திஸ் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் இப்போ ஆட்டோகார் என்ன பண்ணாரு? அந்த ஆப்ஜெக்டை நம்ம கிட்ட திரும்ப கொடுத்தாரு. காலேஜில் ஸ்கூல்லலாம் ப்ராக்டிக்கல் நோட்டை தூக்கி வீசுறதெல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு நோட்டா அவனை என்ன பண்ண சொன்னேன் இந்த மாதிரி. எனக்குலாம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோடனே ஃபிசிக்ஸ் லெக்சரர். அது வரைக்கும் நான் அப்படி ஒரு சம்பவத்தை வாழ்க்கையில் அனுபவிச்சதே இல்லை. தூக்கி வீசிட்டாரு. உள்ள நுழைஞ்சோடனே உட்காந்துருப்பாரு. என்ட்ரன்ஸ்ல லேப் வாசல்ல உட்காந்துருக்காரு. எந்த நோட்டு அப்படியே தூக்கி வீசினார்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட்ல போய் விழுந்துருச்சு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போய் எடுக்கணுமா இல்ல அங்கேயே நிக்கணுமா? இப்ப என்ன பண்ணா அவர் மரியாதையா நினைப்பாரு? குடுக்குடுன்னு போய் நோட்டை எடுத்தா திட்டி விட்டுருவாரா அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன். போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் நோட்டை பொறுக்கிட்டு வந்தேன். அவ்வளவு சாபத்தை வாங்கியிருப்பாரு. என்ன இந்த இடத்துல ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் தானே தூக்கி வீசுறாங்க. அதே தான் ஜாவாவும் பண்ணும். ஜாவா அந்த ஆப்ஜெக்டை தூக்கி வீசிடும். எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் causes the program to stop. This exception object will be thrown. ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணிடுவாங்க. இப்போ யார் கேட்ச் பண்றது? யாருக்கு அடுத்த கட்டம் போகணும்னு ஆசையா இருக்கோ, இல்லைப்பா ஃபிசிக்ஸ் லேபும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னா நான் பாட்டு வீட்டுக்கு போயிடலாம். இல்லை அடுத்து நான் அவர் கூட ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னா அதை பொறுக்கிட்டு போய் மன்னிச்சுக்கோங்க இப்படி ஏதாவது கேட்கணும். கரெக்டு தானே? அப்போ அந்த இடத்துல ஆப்ஜெக்டை தூக்கி அவர் வீசிடுறாரு. இதெல்லாம் இந்த நோட்டெல்லாம் வச்சுட்டு உன்னை லேபுக்குள்ளே விட முடியாது அப்படின்னு வீசிடுறாரு. நான் திரும்ப எடுத்துட்டு போகணும். நான் அப்போ வீச வேண்டியது அவரோட வேலை, போய் எடுக்க வேண்டியது என்னோட வேலை. எதுக்காக எடுக்கிறேன்? ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அதோட விட்டுட்டு போக முடியாது. ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். இப்போ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்காக அதை போய் எடுக்கணும். கரெக்டா? அதே தான் இங்கேயும். இப்போ ஜாவா நம்மளை திட்டி ஆப்ஜெக்டை தூக்கி வீசிடுச்சு. இந்த மாதிரி டிவைட் பை 0 வச்சுக்காத அப்படின்னு ஆப்ஜெக்டை தூக்கி வீசிடுச்சு. சரிப்பா நீ வேண்டாம் உன் ப்ரோக்ராம் வேண்டாம் அப்படின்னா அதோட நிறுத்திடலாம். இல்லை ஃபர்தராக நான் ப்ரோக்ராம் ப்ரொசீட் பண்ணணும்னு நினச்சா நான் ஜாவா கூட ஒரு நெகோசியேஷனுக்கு போய் தான் ஆகும். கரெக்டா? இப்போ இதில் 2 கேள்வி. ஜாவா ஆப்ஜெக்ட் தூக்கி வீசிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி. டிவைட் பை 0 போட்டிருக்கு, ஆனால் த்ரோங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை. ஆப்ஜெக்டை வீசிச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எதுவும் கையில் இல்லை. அது ஒரு கேள்வி இருக்கு. ஜாவா ஆப்ஜெக்டை தூக்கி வீசிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி இதில் என்ன இருக்குன்னா, சரி ஆப்ஜெக்டை தூக்கி வீசுதுன்னே வச்சுக்கோம். வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ரியல் டைம் என்டிட்டி. ஓகே, வேற மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். கரெக்டா? அப்போ ஒரு கிளாஸ் இல்லாமல் ஆப்ஜெக்டே கிடையாது. ஜாவா ஆப்ஜெக்டை தூக்கி வீசுது அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாருன்னா நான் முதல்ல அவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்னங்க? கரெக்டா? அப்போ எந்த கிளாஸ் ஆப்ஜெக்டா அது தூக்கி வீசிச்சு அப்படிங்கிறதான் அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ கிளாஸ் நேம் எனக்கு தெரியணும். ஜாவா அதை தான் அந்த இடத்துல சொல்லுது, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ஜாவா டாட் லேங்குங்கிறது, ஆமாம் எந்த கிளாஸுமே அதோட பேக்கேஜோட தான் படிக்கணும். ஜாவா டாட் லேங் பேக்கேஜில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. அப்போ அது தூக்கி வீசுற கிளாஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸ். அந்த கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்டை என்கிட்ட தூக்கி வீசுது. யார் தூக்கி வீசுறாங்க? ஜாவா. ஜாவானா ஜாவாவா, ஜேவிஎம்மா, ஜேடிகேவா? எல்லாமேவா? அது அந்த பிரச்சனை வேற வந்துடுதுல்ல. ஜாவான்னு பேசிட்டே இருக்காங்க, திடீர்னு கோர் ஜாவான்னு பேசுறாங்க. ஜாவான்னு பேசிட்டே இருக்காங்க, திடீர்னு ஜேவிஎம்னு பேசுறாங்க, திடீர்னு ஜேடிகேன்னு பேசுறாங்க. இதுல யாரு ஜேடிகேவா ஜேவிஎம்மா? அதனால ஜேடிகேல யாரு அப்படி கேட்கணுமா? சரி ஜேடிகே தான். ஜேடிகேல யாரு? ஜேவிஎம் தான் தூக்கி வீசும். ஏன்னா ஜேவிஎம் தான்
ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் ப்ரோக்ராம்ஸ். கரெக்டா? ஜேஆர்இ ஒரு என்விரான்மெண்ட்டுங்க. அந்த என்விரான்மெண்ட்ல ஜேவிஎம் தான் விர்ச்சுவல் மிஷின் தான் போய் ப்ரோக்ராமை ரன் பண்ணி கொடுக்குது. இப்போ ஜேவிஎம் தான் ரெஸ்பான்சிபிள் ப்ரோக்ராமை. அப்போ உங்களுக்கு தூக்கி வீசுதுன்னா ஜேவிஎம் தான் தூக்கி வீசுது. எதனால பண்ண முடியாது அப்படின்னு தூக்கி வீசுது. இப்போ அந்த நோட்டை எடுத்துட்டு போய் திரும்ப லேபுக்குள்ள போகணும்ல நான். அதே மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் கேட்ச் பிடிச்சிக்கணும். ஒரு நோட்டை தூக்கி வீச நான் கேட்ச் பிடிச்சிட்டு சாரி நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக எழுதுறேன் அப்படின்னு நான் போய் சாரி கேட்டு உள்ளே போகணும். கரெக்டா? அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா முதல்லயே தயாராக இருக்கணும். எதுக்கு தயாராக இருக்கணும்? இந்த லேபில் இந்த ஆள் எப்போ வேணாலும் நம்ம நோட்டை தூக்கி வீசுவார். சில டைம் வீசாமல் கூட இருக்கலாம். அதே ஸ்டாஃப் முதல் 2 தடவை தூக்கி வீசினாரு. அப்புறம் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. இல்லை நம்ம அவர் ஏமாத்துறை கற்றுக்கிட்டோமான்னு தெரியல. இப்போ வந்து நோட்டை தூக்கி வீசுறாருல, நோட்டை தூக்கி வீசலாம், வீசாமலும் இருக்கலாம். கரெக்டா? அப்போ நான் வந்து எதுக்கு ரெடியாக இருக்கணும்னா நான் இதான் நோட்டை தூக்கி வீசுகிற சம்பவம்னு வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணும்போது அவர் நோட்டை தூக்கி வீசலாம். அதாவது இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனோட ஆப்ஜெக்ட் வரலாம். கேட்ச் எதை கேட்ச் பண்ணுறது? ஆப்ஜெக்டை தான். கரெக்டா? அப்போ இங்கே வந்திருக்கிற எக்ஸெப்ஷன் என்னது? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். அந்த அங்கே நோட்டு, இங்கே அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு அதை நான் கேட்ச் பண்ணிக்கணும். அதை கேட்ச் பண்ணிவிட்டு ஃபர்தராக நான் உள்ளே ஏதாவது எழுதணும்னா எழுதலாம். இல்லைன்னா நான் ஃபர்தராக வேறு ஏதாவது வேலை செய்கிறேன், நம்பர் 1 + நம்பர் 2 போகிறேன்னா நான் போய்க்கலாம். ஐடியா புரியுதா? இல்லைன்னா போகாது கட்டாயமா. ஏன்னா ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லை, நீ த்ரோ பண்ணுறது நிரூபிக்கவே இல்லையப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார்ல. 2 கேள்வி கேட்டேன். ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுதுன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்க, எங்கே த்ரோ பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். கரெக்டா? அது ஒரு கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட. இன்னொரு கேள்வி எந்த கிளாஸோடது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். இதை நான் முயற்சி பண்ணும்போது தான் இது ட்ரை பிளாக். இதை முயற்சி பண்ணும்போது இந்த பிரச்சனை வரலாம். இது நம்ம சும்மா எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது தான். அந்த இடத்துல என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்போ நான் ஹாயின்னு கூட கொடுத்துக்கலாம். இது எதுக்காக டைப் பண்ணுறேன்னா, அவர் நோட்டை தூக்கி வீசினாரு, நான் கேட்ச் பிடிச்சிட்டேன். அடுத்து அவர்கிட்ட போய் நான் ஹாயின்னு சொன்னேன். அடுத்து அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுதுன்னு நான் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சிஸ்டத்துக்கு போய் ஹாய் சொல்லி. ஆமாம், கட்டாயமாக இது வந்து இதை முயற்சி. அதாவது ட்ரை பிளாக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ட்ரை பிளாக்கை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன். பைக் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் பைக் ரைடுக்கு போகிறேன். என்ன நடக்கலாம்? பைக் ரைடுங்கிற ஆக்டிவிட்டி பண்ணுறேன். இதை தான் நான் முயற்சி பண்ணுறேன். என்ன நடக்கலாம்? அதை நான் ஏன் என் வாயால் சொல்லணும் அப்படி மாதிரி பெட்ரோல் இல்லாமல் போகலாம். வண்டியே ஓடாம போகலாம். இன்ஜின் சீஸ் ஆகலாம், பஞ்சர் ஆகலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம். அப்போ ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் இதை முயற்சி பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருங்கிறத தனித்தனியாக எழுதி வச்சுக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆனால் 108க்கு கால் பண்ணுவோம், இல்லை எமர்ஜென்சி நம்பர் எழுதி வச்சுக்குவோம். இல்லை ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகலை, அதெல்லாம் என்ன எப்பவும் நடக்கிறதா, எப்போவாது நடக்கிறது. பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, மெக்கானிக் நம்பர் வச்சுக்குவோம். இல்லை பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்சாக எடுத்து வச்சுக்கிறது. இல்லை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது. அப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்கோமா. இல்லை வண்டியை லாக் போட்டு போயிட்டாங்க, 700 ரூபா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணலாம்ல. கரெக்டா? அப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இவ்வளோ பிரச்சனை நடக்கலாம். இதை தாண்டி ஏதாவது நடக்கலாம், அது வேற விஷயம். இவ்வளோதான் நடக்கணும்னு கட்டாயமா இதெல்லாம் ஒன்றும்
தெரிஞ்சா கொடுக்கலாம். கேட்சுங்கிறது ஒரு, அதாவது கேட்சோ ட்ரையோ கேட்சோ கொடுக்கலன்னா ப்ரோக்ராம் அதோட நின்றும். பண்ணி வருது இன்னொரு இன்புட் அதை நீங்க கேட்ச்ல கொடுத்துக்கலாம். கேட்ச்லயும் கொடுத்துக்கலாம். சொல்லுங்க சார். கேட்ச் பக்கத்துல கிளாஸ் நேம் கொடுப்போம், நீங்க அங்க வேற ஏதாவது கொடுத்தீங்க? கிளாஸ் நேம் தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் தானே இருக்கு. இவர் என்ன கேட்கிறாருன்னா, இவர் என்ன மைண்ட் செட்ல கேட்கிறாருன்னா, கிளாஸ் நேம்னா நம்ம எழுதுற கிளாஸ் நேம் நினைச்சிட்டாரு. நம்ம எழுதுற கிளாஸ் நேம் இல்லை, அது ஆல்ரெடி வச்சிருக்கு. இது மாதிரி டிவைட் பை ஜீரோவை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற கிளாஸ் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வச்சிருக்கு, அதை எழுதியிருக்கோம். இது எழுதும் போது என்ன சந்தேகம் வரும்னா, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்குன்னு. எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி எழுதுவேன்? ஜாவா ட்ரெயினர்ப்பா, 10 வருஷமா இதே குழப்பம் ஓடிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு தான் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு எப்படி இது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் எழுதணும், இதில் கேபிட்டல் இ எழுதணும், இடையில ஸ்பேஸ் விடக்கூடாது, இந்த ஸ்பெல்லிங்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இது எந்த பேக்கேஜில் இருக்குன்னு எனக்குலாம் எப்படி தெரியும்? அப்புறம் எப்படி நான் ட்ரை கேட்ச் எழுதுறது? என்ன பதில்? கேட்கறது கரெக்டா தப்பா? கேட்கறது கரெக்ட் தான். அப்போ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு முதல்ல எக்ஸெப்ஷன் பற்றின டீட்டெயில்டு டிஸ்கஷன் ஒன்று வேணும். கரெக்டா? கம்பல்ஸ் எதை கேட்ச் பண்றீங்க? ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சிக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ்ன்னு சொல்லணும், அதான் கேட்ச். ஏஇன்னு கொடுத்துருக்கிறதா? ஆமா, அதான் ஆப்ஜெக்டோட பேரு. இது கிளாஸ் நேம், இது அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம். என்ன வேணாலும் நீங்க ஆனா கொடுத்தே ஆகும். இப்பதான் என்ன கேள்வி வந்துருதுன்னா, இன்னும் இது ஒரு மாதிரி வேகா இருக்கு ட்ரை கேட்ச் கொடுக்கறது. என்ன இந்த இடத்துல திடீர்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணுங்கிறீங்க, அது ஏதோ வந்துச்சு அதை எடுத்து கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது தான் என்ன பேச ஆரம்பிப்பாங்கன்னா, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு ஜாவா என்ன சிஸ்டம் வச்சிருக்கு, அந்த ஃபேமிலி பத்தி நம்ம படிக்க போறோம். யாரை பத்தி படிக்க போறோம்? ஃபேமிலி பத்தி படிக்க போறோம். அப்போ முதல் கேள்வி, ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ சாதாரணமா பேசுவோம், ரியல் லைஃப்ல ஆப்ஜெக்டை தூக்கி வீச முடியுமா? முடியுமா? தூக்கி வீசிடுவீங்களா? தூக்கி வீசிடுவீங்களா? ஒரு பென்சில கையில கொடுத்தா தூக்கி வீசிடுவீங்களா? நிலவில் தூக்கி வீசிடுவீங்களா? தூக்கி வீசிடலாமா? ஆப்ஜெக்டை தூக்கி வீசிடலாம். கரெக்டா? போகும்போது இந்த வீட்டை தூக்கி வீசிட்டு போயிடலாமா? பில்டிங்கை தூக்கி வீசிடலாமா? ஏன் முடியாது? ஆப்ஜெக்டை தூக்கி வீசலாம். நீங்க ஆப்ஜெக்டாவே இருக்கணும். உடச்சு செங்கல்னா செங்கல் தனியா ஆப்ஜெக்டா போயிடும். சின்ன சின்ன பெருசுங்கிறது எதை வச்சு முடிவு பண்றது? தெரியாது. பெரிய பெரிய மரத்தெல்லாம் தூக்கி அப்படியே இன்னொரு இடத்துல எல்லாம் நட்டு எல்லாம் வைக்கிறாங்க. வீடே அப்லிஃப்ட் பண்றாங்களே, வீடே இடிக்காம ஹைட் எல்லாம் ஏத்துறாங்க. கரெக்ட் தானே? அப்ப ஆப்ஜெக்டை தூக்கி வீச முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு தெரியாதுங்கிறது தான் பதில். சில ஆப்ஜெக்ட்ஸை தூக்கி வீச முடியும், சில ஆப்ஜெக்ட்ஸை தூக்கி வீச முடியாது. சரி, ஜாவாவுக்கு எப்படி தெரியும் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் தூக்கி வீசலாம், இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் தூக்கி வீசக்கூடாதுன்னு ஜாவாவுக்கு எப்படி தெரியும்? அதான் சைஸ் வச்சு, இப்ப நம்மளாலேயே சைஸ் வச்சு சொல்ல முடியலையே. பெரிய வீடு பெரிய பில்டிங்கே லிஃப்ட் பண்ணிடுறாங்க. நம்ம எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சோமோ, ஒரு பெரிய ஆலமரம் இது 100 வருஷமா இருக்கு, இதை எடுத்து இன்னும் இதை எடுக்காதீங்க, எடுத்து இன்னொரு இடத்துல நடுங்கன்னு அப்படியே நட்டுறாங்க. அதெல்லாம் வந்துருச்சு இல்ல. அப்போ வந்து சைஸ் வச்சு ஆப்ஜெக்ட் தூக்க முடியும் தூக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எங்க ஒரு பைக்கு காரே இன்னொரு, நம்மளை பொறுத்த வரைக்கும் காரை தூக்க முடியாது, ஆனா காரே ஒரு ட்ரக்ல தானே வருது, தூக்கி வச்சு தானே கொண்டு வராங்க. ஆப்ஜெக்ட் வந்து தூக்கி வீசுறதா தூக்கி வீச முடியாதாங்கிறது தெரியாது. ஜாவா நமக்கே தெரியாம ஜாவாவுக்கு எப்படி சொல்றது? இப்போ ஜாவா கிட்ட முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில ஆப்ஜெக்ட்ஸை தூக்கி வீச முடியும், சில ஆப்ஜெக்ட்ஸை தூக்கி வீச முடியாது. அப்போ எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தூக்கி வீச முடியும், எதெல்லாம் வீச முடியாது அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல ஜாவாட்ட த்ரோவபிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருப்பாங்க. த்ரோவபிள் அப்படின்னு, ஒரு குழந்தை பிறக்குது,
அந்த குழந்தை இந்தியனா தான் இருக்கு. அந்த குழந்தை வந்து இது இந்தியன் தான் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவீங்க? இந்தியாவில் பிறந்தாலே இந்தியன். அமெரிக்காவில் பிறக்குது, அமெரிக்கன் எதை வச்சு சொல்லுவீங்க? ட்ரம்ப் எக்கச்சக்க லா கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? அமெரிக்காவில் பிறக்கிற இந்தியன்ஸுக்கு பிறக்கிற குழந்தை வந்து இந்தியன் தான், அமெரிக்கன் கிடையாது அப்படின்னு ஒரு லா கொண்டு வர. அப்பா அம்மா இந்தியன்ஸாக இருந்தால் அமெரிக்காவில் பிறந்தாலுமே குழந்தை வந்து அமெரிக்கன் கிடையாது அப்படின்லாம் கொண்டு வர. அப்போ எதை வச்சு சொல்றது? உங்க தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? பேரண்ட்டை வச்சு தான் சொல்றேன். கரெக்ட் தானே? அப்போ ஒரு நேச்சர் பை டிஃபால்ட் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ ஒரு கிளாஸுக்கோ ஒரு நேச்சர் இருக்கணும்னா, பை டிஃபால்ட் இருக்கணும்னா, எனக்கு பிறந்ததுல இருந்தே அந்த குணாதிசயம் இருக்கணும்னா அது எங்க அப்பா அம்மாட்ட இருந்து தான் வந்துடும். கரெக்ட் தானே? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா த்ரோபிள்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் எழுதிடுவாங்க. இந்த பேரண்ட் கிளாஸ் இதோட நேச்சரே இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் த்ரோ பண்ண முடியும் அப்படின்னு ஜாவா கிட்ட சொல்லிடுவோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க த்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இதோட சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ண முடியுமா? இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் த்ரோ பண்ண முடியும்னா இதோட சைல்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ண முடியுமா? முடியணும். அதான் இன்ஹெரிட்டன்ஸ். சைல்டு ஆப்ஜெக்ட் பிஹேவ்ஸ் பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். இதோட ஒரு சைல்டு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸுக்கு தான் எக்ஸப்ஷன் கிளாஸ் அப்படின்னு பேர். இப்போ எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ண முடியும்னா எதெல்லாம் த்ரோவபிள் கிளாஸோட ஆப்ஜெக்டோ, இல்லை எதெல்லாம் எக்ஸப்ஷன் கிளாஸோட ஆப்ஜெக்டோ, இல்லை எக்ஸப்ஷனுக்கு ஏதாவது சைல்டு கிளாஸ் இருந்தால் அதோட ஆப்ஜெக்டோ அதெல்லாம் த்ரோ பண்ண முடியும். மீதி கிளாஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் த்ரோ பண்ண முடியாது. த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கு ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கு. எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கு. இன்னும் அதுக்கு சைல்டு கிளாஸஸ்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு ரன் டைம் எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கு கீழே தான் இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்லாம் வரும். இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு. என்ன போய் பார்க்கலாம் இதெல்லாம். கிளாஸ் த்ரோவபிள் இருக்கா? java.lang.throwable. The throwable class is the super class of all errors and exceptions in the Java language. அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? Only objects that are instances of this class or one of its subclasses are thrown by the JVM. இப்போ எதெல்லாம் த்ரோ பண்ண முடியும், எதெல்லாம் த்ரோவபிள் கிளாஸோட த்ரோவபிள் கிளாஸோட ஆப்ஜெக்டோ இல்லை அதோட சப் கிளாஸோட ஆப்ஜெக்டோ அதெல்லாம் த்ரோ பண்ண முடியும். மீதி எல்லா ஆப்ஜெக்டையும் ஜாவாவால் த்ரோ பண்ண முடியும். ரியல் லைஃப்லேயும் நம்மளால் எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் த்ரோ பண்ண முடியல. சில ஆப்ஜெக்ட்ஸை உடனே நம்மளால் த்ரோ பண்ண முடியுது, சில ஆப்ஜெக்ட்ஸை த்ரோ பண்ண முடியல. அதே தானே இப்போ ப்ரோக்ராமிங்லேயும் இருக்கும். சில ஆப்ஜெக்ட்ஸை த்ரோ பண்ண முடியும், சில ஆப்ஜெக்ட்ஸை த்ரோ பண்ண முடியாது. அப்போ எதெல்லாம் த்ரோவபிள் கிளாஸோட சப் கிளாஸோ அதோட ஆப்ஜெக்டோ அதெல்லாம் த்ரோ பண்ண முடியும்.
வச்சுட்டிங்களா? இன்னும் இதில் டீட்டெயிலாக படிக்கணும். த்ரோவபிளுக்கு 2 சப் கிளாஸ் இருக்கு. ஒன்று எரர், இன்னொன்று எக்ஸப்ஷன். இன்ஸ்டன்சஸ் ஆஃப் 2 சப் கிளாஸஸ், எரர், இன்னொன்று எக்ஸப்ஷன். எரருக்கும் எக்ஸப்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்போ எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் த்ரோ பண்ண முடியும், எதெல்லாம் த்ரோவபிள், அதோட சப் கிளாஸ், அதோட ஆப்ஜெக்டாக இருக்கோ அதெல்லாம் த்ரோ பண்ண முடியும். அதில் ஒன்று தான் எக்ஸப்ஷன். அப்போ த்ரோவபிள் கிளாஸுக்கு எத்தனை சப் கிளாஸஸ் இருக்கு? எக்ஸப்ஷன். அப்போ நம்ம படிக்கிறது ஈஸி தானே, 2 கிளாஸ் தான். கரெக்டா? எக்ஸப்ஷன் கிளாஸ் இருக்கா? எக்ஸப்ஷன் கிளாஸுக்கு எத்தனை சப் கிளாஸ் இருக்கு? டைரக்ட் நோன் சப் கிளாஸஸ் நிறைய இருக்கு. கரெக்டா? நாளைக்கு லீவுலாம் கேட்குறீங்கல்ல, ஆளுக்கு ஒரு 5 படிச்சுட்டு வந்துடுறீங்களா? எரர், எக்ஸப்ஷன். அது தனியாக பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இது ஆளுக்கு 5 படிச்சுட்டு வந்துடலாமா? பேச்சு மாறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரன் டைம் எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கு. யார் எடுத்துக்கிறீங்க? 3 எடுத்துக்கிறீங்களா? 5ல் 1. 5 கிளாஸ் படிக்கணும், 5ல் 1 ரன் டைம் எக்ஸப்ஷன். இந்த கிளாஸை பற்றி படிச்சுட்டு வர போறாரு அவர். இதுக்கு எத்தனை சப் கிளாஸஸ் இருக்கு? இதுல எதுலயா ஒண்ணு கை வச்சாதான் அது தெரியும். ஆமா, போயிட்டே இருக்கு. இவ்வளோ கிளாஸஸ் இருந்தாலே கான்ஃபிடென்ட்டா டிராவல் பண்ணலாம். யாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம பேஸ் ஐடியாவை அப்ப எல்லாருமே பேஸ் ஐடியா வச்சுட்டு தான் டிராவல் பண்ணுவாங்க. ரன் டைம் எக்ஸப்ஷன்ல ஒண்ணுதான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நமக்கு வந்திருக்குல்ல, அது இதுல ஒண்ணுதான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அப்போ எக்ஸப்ஷன் கிளாஸஸ் நிறைய இருக்கு. கரெக்டா? அப்போ எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாகவே படிக்க முடியாது, அப்பப்போ தெரிஞ்சுக்கு. இப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குங்கிறது, எப்படி தெரிஞ்சுது? இந்த இடத்துல ட்ரை கேட்ச் இல்லாம கொடுத்து பார்த்தோம். இந்த இடத்துல ட்ரை கேட்ச் இல்லாம கொடுத்து பார்த்தோம், 100 0 கொடுத்தோம். இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அது சொல்லிச்சா, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் எக்ஸப்ஷன், அதாவது ட்ரை கேட்ச் கொடுக்காம நம்ம கொடுத்து என்ன எக்ஸப்ஷன் வரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்படிதான் எல்லாருமே கற்றுருப்பாங்க. அதுதான் கரெக்டான ரூட்டுங்க. அப்போ ப்ராக்டிக்கலி நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். குறைஞ்சது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ என்ன எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுதோ அதுக்கு ட்ரை கொடுத்துக்கணும், கேட்ச் கொடுத்துக்கணும். அந்த எக்ஸப்ஷன் பேரை போட்டுட்டு ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு ஒரு கேட்ச் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஐடியா புரியுதா? அதாவது ட்ரைங்கிறது எக்ஸப்ஷன் பாசிபிள் ஏரியா. இங்கே எக்ஸப்ஷன் நடக்கலாம், கட்டாயம் நடக்குமா? நடக்காமலும் இருக்கு. 125 கொடுத்தா நடக்கல, 100 0 கொடுக்கும்போது தான் நடந்துச்சு. பழைய அவுட்புட்டே ட்ரை இல்லாமல் காமிக்கிறேன். முதல்ல ட்ரை இல்லாமல் காமிக்கிறேன். இப்போ ட்ரை கேட்ச் இல்லை. கரெக்டா? இப்போ system.out.println வெல்கம்னு கொடுத்துட்றேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராமை ரன் பண்ணால் என்டர் நம்பர் 100 10 10ன்னு டிவைட் பண்ணி 10ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. வெல்கம் வந்துருச்சா? திரும்ப ரன் பண்ணுறேன். 120 40 ஆன்சர் 3 வெல்கம்னு வந்துருச்சா? திரும்ப இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 10 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸப்ஷன் வந்துருச்சா? 10 0 கொடுத்தோன்னே வெல்கம் வந்துச்சா? ஏன் வரல? அதோட அதான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த ஆப்ஜெக்ட்னால பிரச்சனைனா அதுக்கு அடுத்த பேச்சுவார்த்தைக்கே போக முடியாது. அப்போ அதோட நின்றுச்சு. அப்போ ப்ரோக்ராம் இப்போ நம்ம அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். திஸ் எக்ஸப்ஷன் அண்ட் ஸ்டாப்ஸ் தி ப்ரோக்ராம் இம்மீடியட்லி அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ இம்மீடியட்டாக எனக்கு ப்ரோக்ராம் நிற்கக்கூடாது. அப்போ நிற்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ட்ரை கேட்ச்.
அப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணும்போது பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது. எல்லா நேரமும் வரல, வர்ற மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வர்ற மாதிரி தெரியுது. அப்படி வந்துச்சுன்னா அதை நான் கேட்ச்ல கொடுத்துட்றேன். கேட்ச்ல ஏதாவது கொடுத்துருக்கேனா? எதுவுமே கொடுக்கல. ஆனாலும் இப்போ பாருங்க, ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ 10 கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன். அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணுச்சுல்ல, த்ரோ பண்ணதான் கேட்ச் பிடிச்சிருப்பான்னு சொல்லியாச்சு. கேட்ச் பிடிச்சி வச்சிருச்சு. கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண சொல்லலை. அதனால எதுவும் நடக்கல. ப்ரோக்ராம் அடுத்த லைனுக்கு போயிடுச்சா? அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் என்ன பண்ணுது? ப்ரோக்ராமை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வைக்குது. கரெக்டாக ஜென்டில் டெர்மினேஷன் ஆஃப் எக்ஸப்ஷன், ஜென்டில் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. மெத்தடுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரியான இடங்களுக்கு. சரி, அப்போ இப்போ ப்ரோக்ராம் ப்ரொசீட் ஆகுதா? இப்போதான் என்ன சொல்றோம்னா, இது எக்ஸப்ஷன் பாசிபிள் ஏரியா. கரெக்டா? இந்த கேட்ச்ங்கிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஏரியா, ஹேண்ட்லிங் பிளாக். புரியுதா? நோட் பண்ணி வச்சுக்கோ. எக்ஸப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற இடம் ட்ரை பிளாக். கேட்ச்ங்கிறது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இப்போ கேட்ச்ல ஏதாவது சொல்யூஷன் கொடுத்து பார்ப்போமா? என்னன்னா கேட்ச்ல மெசேஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி மெசேஜ் இதில் கொடுத்து பார்ப்போமா? இப்போ கேட்ச்ல போயிட்டு system.out.println check number 2 அப்படின்னு கொடுத்தோம்னா பாருங்க, நம்பரை கொடுக்குறோம். இப்போ 25 கொடுக்குறேன். ஆன்சர் 5 வந்துருச்சு, வெல்கம்னு வந்துருச்சு. கரெக்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப நம்பர் கொடுப்போம், 25 கொடுப்போம். இப்போ செக் நம்பர் 2 வந்துருச்சா? இப்போ கேட்ச் எப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகுது? தப்பு இருந்தா மட்டும்தான். புரியுதா? அதாவது கேட்ச் பிளாக் will be executed only when exception occurs. ஆனா எனக்கு இவ்வளவும் எழுதின பிறகு எனக்கு ஒரு இதுல ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு.
நாசுக்கா கலாய்க்கிறது இல்ல. ஆமா எனக்கு கேளுங்க. நம்பர் 1 நம்பர் 2 யூசர் கிட்ட இருந்து வாங்குறீங்க. நம்பர் 1 நம்பர் 2 வாங்கி ட்ரை எழுதுப்பா, கேட்ச் எழுதுப்பா, எக்ஸெப்ஷன் பா, த்ரோபுல் பா, அந்த ஆப்ஜெக்டை த்ரோ பண்ண முடியாது, இந்த ஆப்ஜெக்டை த்ரோ பண்ண முடியாது, இவ்வளோ கதை பேசியிருக்கீங்க. ஒன்று இருக்கு உங்களை பார்த்தா இந்த இடத்துல, இஃப் நம்பர் 2 இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0, system dot out dot println number 1 divided by number 2, else system dot out dot println check number 2. இது சூப்பரா? இது வரைக்கும் படிச்சிருக்கிற ட்ரை கேட்ச் சூப்பரா? ஆமா, அதனால சிலபஸ்ல இருக்கு, அதனால படிச்சு கரெக்ட் தானே? இது ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்கும்போது நான் எதுக்கு அது படிக்கணும்? சரி, இந்த சாம்பிளுக்கு தப்பான சாம்பிள் தானே. அது ரைட்டு. இப்போதைக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனுக்கு தேவையில்லைல்ல, அப்புறம் இது இவ்வளோ ஆக்காது. அப்போ இந்த கொஸ்டினை போய் கேட்கணும், இதுக்கு இப்படி ஒரு ஈஸி சொல்யூஷன் இருக்கும்போது நான் எதுக்காக எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் போகணும் அப்படின்னு போய் கேட்டால் அப்போ தான் என்ன படிக்கணும், அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பேசுவாங்க. நல்லா கொடுத்துருப்பாங்க அஃபிஷியல் சைட்லேயே. ஏன் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு போகணும், ட்ரை கேட்ச் எல்லாம் ஏன் படிக்கணும்? அட்வான்டேஜ் நம்பர் 1, செப்பரேட்டிங் எரர் ஹேண்ட்லிங் கோட் ஃப்ரம் ரெகுலர் கோட். பாருங்க, எக்ஸெப்ஷன்னா என்ன? Exceptions provide the means to separate the details of Oracleங்கிறது ஜாவாவை வாங்கின ஜேடிகேவை வாங்கிட்டாங்க. MySQL ஜேடிகேவெல்லாம் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க கம்பெனி. அப்படின்னா டிபிஏ சொல்றேன். Oracleன்னு அவங்க மீன் பண்றது கம்பெனி இல்லை, RDBMS Oracle. DBMS அவங்க சொல்றாங்க. Exceptions provide the means to separate the details of what to do when something out of the ordinary happens. Out of the ordinary, extraordinary ஏதோ ஒன்று நடக்குது from the main logic of a program. In traditional programming, error detection, reporting and handling often lead to confusing spaghetti code னு கொடுத்துட்டாங்க. பாருங்க, அவங்க ஒரு சூடோ கோடு கொடுத்துருக்காங்க. சூடோ கோடுங்கிறது சும்மா இங்கிலீஷில் எழுதுறது. அவங்க ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறாங்க, ஃபைல் ரீடிங் படிக்கல, அதை அடுத்து படிக்கலாம், சும்மா அப்படி இருக்கிறதா வச்சுக்கோம். ஃபைல் ரீடிங்கில் 5 ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஒன்று, ஃபைலை ஓப்பன் பண்ணணும், ஃபைலோட சைஸ் தெரியணும், ஃபைலோட மெமரி அலோகேட் பண்ணணும், அந்த மெமரியில் ஃபைலை கொண்டு போய் வைக்கணும், ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஏதாவது ரொம்ப கஷ்டமா? ஒன்றும் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் சீம் சிம்பிள் என்ன, பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. மொத்தம் எத்தனை லைன் போடு? 5 2 7 லைன் போடு, ஈஸியாக தானே இருக்குது. ஆனால் இப்போ இதில் நிறைய பிரச்சனை வரும். என்ன பண்ணுவீங்க? ஃபைலை ஓப்பன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ஃபைல் கான் பி ஓப்பன்? சரி, ஓப்பன் பண்ணிட்டீங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த லென்த் ஆஃப் த ஃபைல் கான் பி டிட்டர்மைண்ட்? சைஸ் தெரிஞ்சால் தானே மெமரி அலோகேட் பண்ண முடியும். சரி, மெமரி கண்டுபிடிச்சிட்டிங்க, மெமரி அலோகேட் பண்ண சைஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, மெமரி அலோகேட் பண்ண முடியல, மெமரி கான் பி அலோகேட்டட். இஃப் த ரீட் ஃபெயில்ஸ், சரி மெமரி அலோகேட் பண்ணிட்டீங்க, ரீட் பண்ண முடியல, சரி ரீட் பண்ணிட்டீங்க, ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியல. இப்போ எத்தனை 5 ஆக்டிவிட்டியில் 5 பிரச்சனை இருக்குது. அப்போ எத்தனை இஃப் எழுதணும்? 5 இஃப் எழுதணும். அந்த 5 இஃப் இப்படி எழுதணும். ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க, ஃபைல் ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும், கரெக்டா? இந்த ஃபைல் ஓப்பன் ஆனால் மட்டும் என்ன பண்ணணுங்கிறத இங்கே இதில் எழுதணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு எல்ஸ் பார்ட் எழுதியிருக்கணும். 5 இஃப் 5 எல்ஸ். சரி, ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபைலோட லென்த்தை கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டும், ஃபைலோட மெமரியை தெரிஞ்சால் மட்டும் இப்படியே எழுதி இப்படி எழுதணும். இப்போ ஆக்சுவல் கோட் என்னங்கிறதே நமக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தெரியுதா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, there is so much error detection, reporting and returning that the original 7 lines of code are lost in the clutter. முதல்ல 7 லைன் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குது ப்ரோக்ராம்?
எது எங்க போகுதுன்னே தெரியல. The logical flow of the code has also been lost. ஒருத்தரால இந்த ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது இப்போ. thus making it difficult to tell whether the code is doing the right thing or the code கரெக்ட் தானா, எல்லாத்துக்கும் எல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா, எரர் கோடெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களான்னா தெரியாது. கரெக்டு தானே? அப்போ இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இதை தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ட்ரைக்குள்ள இந்த 5ஐயும் எழுதிடுறோம். என்னென்ன பிரச்சனை வருமோ ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனி கேட்சாக எழுதிடும். இது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்குல்ல. அப்போ ஏன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் போகிறோங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? செப்பரேட்டிங் எரர் ஹேண்ட்லிங் கோட் ஃப்ரம் ரெகுலர் கோட். இது அட்வான்டேஜ் 1. அப்போ இது மாதிரி இன்னும் 2-3 வச்சிருக்கணும். அதை அடுத்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் போகிறோம், ஏன் நம்ம இஃப் எல்ஸ் அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியுதா? எக்ஸப்ஷன் இஃப் எல்ஸ் வேண்டாங்கிறது பாயிண்ட். அதாவது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு ஆல்டர்னேட்டிவா இஃபெல்ஸை எடுத்துட்டு வராதீங்க. உங்களுக்கு இஃபெல்ஸ் வேணும்னா இஃபெல்ஸ் எடுத்துட்டு போய்க்கோங்க. அது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கான ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்போ ஏன் போகிறோங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்போ நமக்கு ஓரளவு இந்த ஐடியா கிடைச்சிருச்சா ஏன் நம்ம வந்து ட்ரை கேட்ச் போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அதோட சேர்ந்து இன்னொன்று என்ன கிடைச்சிருக்குன்னா, அப்போ ஒரு ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் இருக்கலாம் போல தெரியுது. அப்படிதான் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ட்ரைக்கு ஒரு கேட்ச் தான் இருக்கணுமா, மல்டிபிள் கேட்ச் இருக்கணுமா? கேள்வி 1. ஒரு ட்ரைக்கு மினிமம் எத்தனை கேட்ச் இருக்கணும்? பதில் சொல்லுங்க. மினிமம் எத்தனை இருக்கணும்? 5? ஆமா, மினிமம் 2 இருக்கணும். கரெக்டா? நாங்க இப்ப 2 தானே கொடுத்தோம். என்னென்னலாம் கொடுத்தோம்? ஒண்ணு தானே கொடுத்தோம். அப்புறம் என்ன 2ன்னு சொல்றீங்க? ஒண்ணே இருக்கணும். அதுக்கு மேல எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இதை ட்ரை பண்ணும்போது ஏன் ட்ரைன்னு எழுதுறீங்க? அங்க ஒரு எக்ஸப்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த எக்ஸப்ஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ என்ன எழுதிக்கலாம்னா, a try block should accompany at least 1 catch block. எழுதிக்கலாமா? அட்லீஸ்ட் ஒரு கேட்சாவது இருக்கணும். இப்போதைக்கு பின்னாடி இதை மாற்றுவோம். இப்போதைக்கு இதை எழுதி வச்சு நாளைக்கு ஆன்லைன்ல கிளாஸ் வைக்கலாமா? ஆன்லைன்ல வச்சாலும் வர மாட்டீங்களா? சார் நாளைக்கு வேணாம் சார். நாளைக்கு காலேஜ் இருக்கு உங்களுக்கு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே காலேஜ் இருக்கு. நாளைக்கு மார்க் இன்டர்வியூ வச்சிருமா பேசாம? வச்சுதான் பாரு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் யஷ்வந்த்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆன்லைன் மார்க் இன்டர்வியூ. நாளைக்கு வர மாட்டேன் சார். எப்படியோ சாட்டர்டே வந்து அந்த போன வாரம் கொடுத்த ட்ரைனிங்கோட கண்டினியூஷன் இருக்கு. 11 to 12 சொல்லியிருக்காரு. சரியா? சாட்டர்டே வந்து அதோட கண்டினியூஷன் செஷன் இருக்கு. சாட்டர்டே தான் அது. போன வாரமே
ப்ராக்டிக்கலா தான் சொல்லியிருக்கணும். அவர் ஏன் அதை விட்டாருங்கிறது தெரியல. போன வாரம் அட்டன் பண்ணாதவங்க கூட இப்போ ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்க, இப்போ ஹேமலதா, பவித்ராலாம் போன வாரம் அட்டன் பண்ண முடியல அவங்களால. கேட்டாங்க, பண்ண ஃபெசிலிட்டி பண்ண முடியல அவரும். வேண்டான்ட்டார் அவர். இந்த வாரம் வந்து போன வாரம் அட்டன் பண்ணலனாலும் இந்த வாரம் நீங்க அட்டன் பண்ணலாம். போன வாரம் வெறும் தியரிட்டிக்கல் இன்ட்ரடக்ஷன் தானே. இந்த வாரம் அதை சொல்லுவாரு. ஆன்லைன்ல எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. அவரும் சொன்னாரா? இப்போ ட்ரை கேட்ச் வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அப்போ இந்த வாரம் நாளைக்கு கிளாஸ் இல்லை. சாட்டர்டே ஜாவா கிளாஸுக்கு பதிலாக அந்த கிளாஸ் இருக்கு ஆன்லைன்ல. அவர் டெல்லியில் எடுக்கிறார். நெக்ஸ்ட் வீக் மண்டே வேண்டான்னு சொல்லிட்டோம் அவர்கிட்ட. அவர் மண்டே வைக்கிறேன்னாரு. எல்லாரும் ஊர்ல இருந்து வராங்க. டியூஸ்டே வெனஸ்டேல ஏதாவது ஒரு நாள். அடுத்த வாரத்துல இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கரெக்டா? கொஞ்சம் HTML பேசிக்ஸ் வேணா பார்த்து வச்சுக்கோங்க. இருக்கிற யாராவது ஒருத்தட்ட 1/2 மணி நேரம் கேட்டீங்கன்னா சொல்லிடுவோம். ஒன்றும் கிடையாது. நீங்க அட்டன் பண்ணவங்க இருக்காங்களே. நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க. அப்புறம் இருக்காருல்ல. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் சொல்லிட்டாரு. கான்ஃபிகரேஷன் பாருங்க. கான்ஃபிகரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் நோ அப்ளிகேஷன். அதில் இஷ்யூ ரைஸ் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு ஒரு மேடம் செஞ்சு கேட்டாங்கன்னா நீங்கள் தான் டெவலப் பண்ணி கொடுக்கணும். இவர் இருக்கார் இல்லைங்க, இவருக்கு கீழே தான், இவரோட டீம்ல தான், சிவாவுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவீங்க. அவரே உங்களை ட்ரைன் ஆன் ப்ராஜெக்ட் ட்ரைனிங் கொடுப்பாரு. அதான் உங்களுக்கு கொடுத்தாச்சே, இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு வந்துருங்க. HTML CSS பார்த்துட்டு வாங்க, பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லூப்பிங் ப்ரோக்ராம்ஸ் கேட்குறேன் நான். ஜேடி அனுப்புறேன்னாரு. எல்லாமே உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்களா? பேசிக் நாலேஜ் ஆஃப் HTML CSS இஸ் a plus. சர்வீஸ் போர்ட்டல்னா சர்வீஸ்னாவே வந்து இந்த மாதிரியான வெப்சைட் பண்ணி கொடுக்குறது, அதான் சர்வீஸ் போர்ட்டல். சார் ஏபினா சார் பெஸ்ட் ஏபினா தெரியாதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இதுல நான் வந்து என்ன சொல்றேன்னா, இதுல கொடுத்துருக்கிறது பத்திலாம் என்னோட கெஸ் சொல்றேன். ஒரு இன்டர்வியூ பண்றவர் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத வாட் இஸ் வாட்னாவது கேட்க மாட்டாரா? வாட் இஸ் சர்வீஸ் நவ், வாட் இஸ் ரெஸ்ட் API, வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். கரெக்டா? ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா, அதுல இருக்கிறத கேட்கலாம்ல. இப்போ சர்வீஸ் நவ்னா என்னப்பா அப்படின்னு ஒன்று கேட்கலாம்ல. நீங்க வாசிச்சு பார்த்து ஒவ்வொன்றுக்கா ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ப்ரொஃபிஷியன்சி இன் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஆடட் வேல்யூன்னு சொல்றாங்க. ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அப்ளை பண்றதுக்கு லிங்க் இருக்கா சார்? இங்கே தான் நடக்குது இன்டர்வியூ. வெளியில இருக்கிற யாருக்கும் இல்லை, நமக்கு தான் நடக்குது. பயிலகத்தில் இருக்கிற பசங்களுக்கு தான் நடக்குது. அந்த லிங்க் கொடுத்துற வேண்டியதான். ஆமா கொடுக்கணும். லிங்க்டின் வந்து கம்பல்சரி இல்லை, பிளாக் தான் பிரைமரி. நிறைய பேர் லிங்க்டின் தான் பிரைமரின்னு நினைக்கிறாங்க. லிங்க்டின்ல என்ன இருக்க போகுது? ஒன்றும் இருக்காது. யார் யாரை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சார். டேட் நெக்ஸ்ட் வீக் செவ்வாய் இல்ல புதன் கிழமையில இருக்கும். லிங்க்டின் வச்சுட்டு என்ன பண்றது? லிங்க்டின்ல நீங்க என்ன பெருசா நம்ம என்ன பண்றோம்? லிங்க்டின்ல பிளாக் எழுதுவாங்க. நான் காமிக்கிறேன். லிங்க்டின்ல கவிதா என்னோட ஃப்ரெண்ட்ஸே, இப்போ நீங்க தனியா பிளாக் எழுதுறீங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃப்ரெஷருக்கு அதுல இருந்தா பாருங்க, போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாக் எழுதியிருப்பாங்க. கேக்குதா?
ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பாருங்க. ரைட்டர், பப்ளிக் ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்காங்களா, அதனால அவ்வளோ பிளாக் எழுதி வச்சிருப்பாங்க உள்ள போனீங்க. அதான் நீங்க தனியா எழுதுறீங்களே. நான் நினைக்கிறேன். இதை பாருங்க, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்கள பத்தி ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் பிளாக்ஸ் இன் 2009 எல்லாம் எழுதிப்பாங்க. அவங்க இதெல்லாம் வாசிப்பாங்க, வீணையெல்லாம் வாசிப்பாங்க. டெக்கு பத்தி எழுதியிருப்பாங்க, கர்நாடிக் மியூசிக் எல்லாத்தையும் எழுதுவாங்க. லிங்க் கொடுத்துருக்காங்க. மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அப்போ இதோட நிறுத்துறேன். மண்டே நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜாவா செஷன் மண்டே, சாட்டர்டே செஷன் இருக்கு. உங்களுக்கு